கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய எதை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். திராட்சை தோட்டத்தை. யாருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு? என் நேசருக்கு. நற்குல திராட்சை செடிகளை நட்டார், அதுவோ எப்படிப்பட்ட பழங்களை தந்தது? கசப்பான. எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள் என்று கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார்? எருசலேமின் குடிகள் மற்றும் யூதாவின் மனுஷர். திராட்சை தோட்டத்து வேலியை தகர்க்கும்போது என்ன ஆகும்? அது மிதிவுண்டு போம். அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு எதற்கு கட்டளையிடுவேன் என்கிறார்? மேகங்களுக்கு. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யார்? இஸ்ரவேலின் வம்சமே. சேனைகளின் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யார்? யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், கிடைத்தது என்ன? இதோ கொடுமை. அவர் நீதிக்கு காத்திருந்தார், கிடைத்தது என்ன? இதோ முறைப்பாடு. பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் என்ன ஆகும்? குடியில்லாதிருக்கும். எது ஒரேபடி ரசம் தரும்? எது குறுநி விளையும்? பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் மற்றும் ஒரு களவிதை. அவர்கள் எதை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள்? சுரமண்டலத்தையும் தம்பூராவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும். அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறவர்கள் யார்? என் ஜனங்கள். பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள் யார்? அவர்களில் கனம் உள்ளவர்கள். தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள் யார்? அவர்களுடைய திரளான கூட்டத்தார். யாருடைய கண்கள் தாழ்ந்து போம்? மேட்டிமையானவர்களின் கண்கள். யார் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார்? பரிசுத்தமுள்ள தேவன். கொளுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய் போன நிலங்களை யார் அனுபவிப்பார்கள்? பரதேசிகள். மாயையின் கயிறுகளால் டேஸ், வண்டியின் வடங்களால் டேஸ் இழுத்து கொண்டு வந்தது? அக்கிரமத்தையும் பாவத்தையும். எது வாடி யாருடைய துளிர் தூசியைப் போல் பறந்து போகும்? அவர்கள் வேர், அவர்களின் துளிர். ஆகையால் கர்த்தருடைய கோபம் யாருக்கு விரோதமாய் மூண்டது? தமது ஜனங்களுக்கு. அவர் யாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார்? தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு. அவர்கள் உருளைகள் எதற்கு ஒத்தவைகளுமாயிருக்கும்? சுழல் காற்றுக்கு. அவர்கள் கெர்ச்சிப்பு எப்படிப்பட்ட கெர்ச்சிப்பு போல் இருக்கிறது? சிங்கத்தின். டேஸ் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். சமுத்திரம்.